அடுத்தது லாவண்யா குமார் திருச்சி. திருப்பூர் வெள்ளக்கோவில் பள்ளி பேருந்து ஓட்டுநர் தனக்கு மாரடைப்பு என்பது புரிந்ததும் பேருந்தை ஓரமாக நிறுத்தி குழந்தைகள் உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பார்த்தோம் அந்த காட்சியை. ரொம்ப அதாவது ஒரு ஆள் மனுஷன் வந்து தனக்கு ஏதோ ஆகப்போகுதுன்னு தெரியுது, தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று எந்த முயற்சியும் எடுக்கல அவர். முதல்ல அவருக்கு வந்தது வந்து அவருடைய கடமை, பணியின் கடமை. பள்ளி குழந்தைகள் வந்து இருக்காங்க, நமக்கு ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டானா சாக போகிறோன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மயக்கம் வருதுன்னு தெரியும். அந்த மயக்கம் வந்து மரணமாக இருக்கும்னு அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுட்டா நம்மளாம் கடவுளாயிடுவேன். அதனால் வந்து அது வேற. வந்து அப்படி இருக்கிற நிலைமையில கூட வண்டியை வந்து லெஃப்டில் ஓடிச்சு கொண்டு போய் ஓரமாக பத்திரமா எங்கேயோ ஒரு மரத்தடியிலையோ ஏதோ ஒதுக்குப்புறமாக வந்து நிறுத்திட்டு அந்த குழந்தைகள், ஏன்னா நடு ரோட்டில் இவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அப்படி இருந்தாருன்னா வண்டியை ஏதாவது மீடியன்லேயோ எங்கேயாவது செவத்துலேயோ போய் எங்கேயாவது வேறு வண்டியிலையோ மோதி கிட்டத்தட்ட 30-35 குழந்தைகள் என்னமோ இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய உயிர்களுக்கு இதாக இருக்கும், சேதமாக இருக்கும். அது இல்லாமல் ஓரமாக கொண்டு போய் நிறுத்தினாருன்னா அவருடைய கடமை உணர்வு பாருங்க, எவ்வளோ பொறுப்பாகவும் கடமை உணர்வும். வாங்குற சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறார் அவர். வந்து 350 கோடியில் வீடு கட்டல, நானும் அந்த 500 கோடியில் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அப்புறம் காலேஜ் மார்ச்சுவரிக்குள்ளே வந்து பண மூட்டையை சேர்த்து வைக்கல. அவர் ஏதோ சம்பளம் வாங்கி ஏதோ கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துகிறவர். அவருக்கு இருக்கிற பொறுப்புணர்வு பாருங்க. அதை நினைக்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற முறையில் நம்ம பெருமைப்படுகிறோம். அந்த வருத்தத்துக்கும் வேதனைக்கும் நடுவுல ஒரு பெருமைப்படுகிறோம். அந்த குடும்பத்திற்கு நம்மளுடைய என்ன சொல்றது நன்றியை தெரிவிக்கிறோம். நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை வந்து குடும்பத் தலைவராக கொண்ட அந்த குடும்பத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். ஆனா அங்க ஒரு கேள்வி நமக்கு வருது. அங்க என்ன கேள்வி வருது இல்லையா? சாராயம், விஷ சாராயம் குடிச்சுட்டு செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய், ஒரு 38 குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்திருக்காரு பொறுப்புணர்வோட, அவருக்கு 5 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு. அதுல வந்து வருமானம் என்ன கொடுத்தாரா அரசுக்கு? வருமானம் கொடுத்துருக்குறாங்களா அரசுக்கு? இல்ல நான் சொல்ல வர்றது வந்து, நான் வந்து அரசை விமர்சனம் செய்யவில்லை. நம்ம எப்பவுமே அரசை விமர்சனம் செய்யறது நம்ம நோக்கம் இல்லை, அது நம்மளுடைய எண்ணம் இல்லை. குடிமகன் பெரியவங்களா, ஓட்டுநர் பெரியவங்களா, நீங்களே சொல்லுங்க. இல்ல நான் அரசு யாரை மதிக்கல. அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம தமிழக முதல்வரும் தமிழக அரசும் சொல்லும் செய்தி, இந்த கதையினால் அறியும் நீதின்னு சொல்ற மாதிரி, இந்த கதையினால் அறியும் செய்தி என்னன்னா, இந்த மாதிரி பொறுப்புணர்வோட இருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து உயிர்களை காப்பாற்றி வாங்கணுமா, கம்முன்னு போய் விஷசாராயம் குடிச்சிட்டு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு போறதா? எப்படியும் சாவு போற. ஏன்னா மந்திரி நேரடியா வந்து பாராட்டு தெரிவிக்கிற மலவனையெல்லாம் வச்சுட்டு அங்கே செக்கை கொடுப்பாரு. அந்த பெருமை வேணுமா உங்களுக்கு? அதான் சொல்றேன். இப்ப இவருக்கு வந்து மலையப்பன் என்கிற அந்த ஓட்டுநருக்கு முதல்வர் வந்து வாழ்த்து, அதாவது அவருக்கு நன்றி தெரிவிச்சு பாராட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆனா கள்ளசாராயம்னா பாருங்க, அவர் உதயநிதி அமைச்சரே நேர போய் அந்த உடல் இப்படி இருக்கு, அதை தாண்டி அந்த செக் அப்படி மேல கொடுக்குறாரு அந்த குடும்பத்துல. உதயநிதி இப்ப நேரம் போனாரா, மலையப்பன் வீட்டுக்கு போனாரா, இல்ல யாராவது அமைச்சர்? குடிமகன் முக்கியங்களா தான் சொல்றேன். அதனால குடிமகன் கூட சொல்லக்கூடாதுங்க, குடிப்பிரியர் முக்கியங்களா? மதுப்பிரியர். அதுவும் வந்து விஷ மதுப்பிரியர். நீங்க சாதாரண மதுப்பிரியரா இருந்தா அது அவ்வளவு வெயிட் இல்ல. அது இது விஷ மதுப்பிரியர், கள்ளசாராயம். அப்போ இந்த அரசு மக்களுக்கு சொல்லும் செய்தி ஆகப்பட்டது, நீ பொறுப்பா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், மனசாட்சி பிரகாரம் நடக்கணும், உன்னோட கடமை உணர்வு இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு போய் முதல்ல விஷசாராயம் சாப்பிடு, செத்துப்போ, 10 லட்சம் சந்தோஷமா வாங்கிட்டு போங்க, நல்லா இருங்க. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் ஏகலைவன், அதை புரிஞ்சுங்க நீங்க. அடுத்தது வந்து மன்மதராஜன், மணலூர்பேட்டை. கொடை ரோடு தேனிக்கு புதிய ரயில் பாதை வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது
தங்க தமிழ்ச்செல்வன் பாவம். அதாவது பாராளுமன்றத்தில் ஏதாவது பேசணும் நம்மளும் ஆசைப்பட்டு அவர் பேசியிருக்காரு. சரி. ஆனால் வந்து ஒரு 2022 23 மதுரை டு போடிநாயக்கனூர் 90 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைச்சு அது கோடை ரோடு வழியாக தான் வருது. அவர் கேட்குற ரயில் பாதை 2 வருஷமா இருக்கு ஏற்கனவே. அது தெரியாம அந்த தொகுதியில அவர் வந்து மறுபடியும் வந்து எம்பியா வந்து தேர்தலில் நின்று இந்த முட்டாள் ஜனங்க அவருக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அமிச்சு அறிவுபூர்வமான இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. நம்ம வந்து ஒரு எம்பியை வந்து அந்த மாதிரி எதுவும் நம்ம முட்டாள் கிட்டாலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து நாகரிக குறைச்சல். நம்ம வந்து அவர் முன்ன பின்ன இருக்கலாம், அதுக்காக நம்ம வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வார்த்தையை சொல்லக்கூடாது? முட்டாள், மக்களை முட்டாள்தனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு எம்பியை பார்த்து மக்கள் பிரதிநிதியை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நியாயம் இல்லை இல்லை. அதனால வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க, முட்டாள்னு சொல்லிடக்கூடாது, இல்லை முட்டாள்தனம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ வந்து அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஏற்கனவே 2 வருஷமா அங்கே ரயில் பாதை ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ரயில் பாதை வேணும்னு. அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், வெளியில் நான் வந்து அடுத்தது 2 வருஷம் ஆச்சு யாரும் இதை கண்டுபிடிக்கலன்னா 3 வருஷமாக நாங்கள் வந்து ரயில் பாதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஒன்றிய அரசு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குதுன்னு. இதில் பெரிய தமாஷை என்ன இருக்குன்னா, அநேகமாக தங்க தமிழ்ச்செல்வன் அந்த ரயிலில் தான் ஏறி வந்து இறங்கி அதுக்கப்புறம் இங்கேருந்து விமானம் பிடிச்சி டெல்லி போயிருப்பார். தெரியல, படிக்காம. அதாவது உயர்கல்வி அமைச்சர் வந்து விஜயவாடால துறைமுகம் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு எம்பி வந்து ஏற்கனவே ரயில் பாதை இருக்கிறதும் ட்ரெயின் ஓடுறதும் தெரியாம இருக்கக்கூடாதா? நீங்க வந்து அதை ஒத்துக்கலாம், இதை ஒத்துக்க கூடாதா? அதனால நீங்க அதாவது திராவிட மாடல் என்பதனால வந்து நம்ம வந்து அதை பொறுத்து கொண்டு தான் போக வேண்டும். ஐயா, இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா, மைக்கேல் ராஜ் தாம்பரம் வழக்கமாக கேட்குற தோழர் தான் அவர். சென்னை குரோம்பேட்டையில் வந்து 7 மின்மாற்றிகள், 7 மின்மாற்றிகளில் 6 காணலை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னாலே இந்த தமிழ்நாட்டில் இப்போ உள்ள ஆட்சியில் அது ஒரு தமாஷான விஷயம். அது ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கும்போது 26 டெண்டர் கான்ட்ராக்டரும் ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு, அதை நம்ம பேசியிருக்கோம். உதாரணமாக வந்து 10,40,347 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இவ்வளவு, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 26 பேரும் அதே அமௌண்ட் கோட் பண்ணி 26 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மரோ அதை வந்து 26 பேர். நீங்க வந்து சமூக நீதி பத்தி பேசுறீங்கல்ல, இப்படி நடந்துக்க மாட்டிருக்கு இந்த அரசு, இப்படி நடந்துக்க மாட்டிருக்குன்னு கேட்கற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறோம்ல. ஆமா, அதுவும் ஒரே. அதுல பாருங்க என்னன்னா, தமிழர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி சிந்திக்க வச்சிருக்காங்க பாருங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 26 கான்ட்ராக்டரும் ஒரே எண்ணு வந்து மனசுல அவனுக்கு வருமா? தமிழர்களுடைய சிந்தனை யோக்கிய வாங்க சார், கரெக்டா இவ்வளவுதான் வருது, இவ்வளவுதான் செலவாகும், இவ்வளவுதான் இருக்கு, நமக்கு 3% லாபம் கிளியரா கணக்கு போட்டு அந்த கடைசி ரூபாய் வரைக்கும் 347. இப்போ குரோம்பேட்டையில வந்து 7 டிரான்ஸ்ஃபார்மர்ல 6 டிரான்ஸ்ஃபார்மரா காணும்னு, அது நியூ காலனி அந்த ஒரு இடம், அந்த இடத்துல போய் காணும்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டாங்க. பேசும்போது வந்து பழுதடைந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு ஒன்று. இதுவும் வந்து அறப்போர் இயக்கமா இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு சமூக அமைப்போ தான், அங்கே உள்ள சமூக அமைப்பு தான் இதை வந்து வெளியே கொண்டு வந்துருக்கு. இது வெளியே கொண்டு வந்து பத்திரிகை செய்தியாக வந்தவொடனே இதை அது வரைக்கும் கேட்டதுக்கு இதை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பழுது பார்த்துட்டு இருக்கோம்னா அது எப்படி 6 ஒரு ஏரியாவில் 7 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 6 எப்படி ஒரே சமயத்தில் பழுதாகும், 6ஐயும் எப்படி வந்து அங்கேருந்து ஒரே சமயத்தில் எடுத்துகிட்டு போய் அப்படி பழுது பார்க்கணுன்னா என்ன பண்ணுவாங்க வழக்கமாக? ஒரு யதார்த்தம் வந்து ஒன்றொன்னா எடுத்துகிட்டு போய் இதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதை சரி பண்ணும்போது உங்களுக்கு மின்வெட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை குறைந்த மின்வெட்டு, இந்த ஏரியாவுக்கு மின்வெட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியாயிடுச்சு, அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் 6 திடீர்னு காணும். 6ஐயும் நடந்திருக்காத வரேன் நீ 180 உயர்கல்வித்துறையில் எங்கள் அண்ணன் பொன்முடியை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கல்ல, 189 கல்லூரியில் வந்து 10-20 கல்லூரி 32 கல்லூரியில் ஒரே ஆள் பேராசிரியர்னு. நாங்கள் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு, அப்போது தங்கந்த நர்ஸு கோச்சிக்க மாட்டாரா? நீங்கள் பாட்டில் வந்து பொன்முடியை மட்டுமே புகழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அண்ணன் தங்கந்த நர்ஸு கோத்துக்க மாட்டாரா? மீன் வாரியத்துறை அமைச்சர் ஒருத்தருக்கே விருது கொடுத்துருந்தாக்க அப்புறம் நான் வாங்கணும். அதைத்தாங்க சொல்றேன். சரி சரி, அவரு கோச்சிக்க மாட்டாரு. அப்புறம் அப்போ வந்து
அப்போ நீங்கள் வந்து பேராசிரியர்கள் எப்படின்னா அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மரும். அந்த பக்கம் பேராசிரியர், இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர். அங்கே மனுஷன் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு. எங்களுக்கு ஒன்றும் மனுஷனுக்கும் பொருளுக்கும் வஸ்துக்கும் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பணம் தான் வித்தியாசம். ஆமாம். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மின்மாற்றி அநேகமாக என்னவா நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மின்மாற்றி இங்கே வச்சிருக்காங்களா, இதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல நியூ காலனி இல்லாமல் வேற ஒரு காலனி இருக்கு, ஓல்டு காலனின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, சும்மா ஒரு இது வச்சுப்போம். அங்கே போய் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் போடணும், இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு மாதம் அங்கே வச்சு அப்புறம் அங்கேருந்து எடுத்து போகிறதுக்கலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை இப்படியே ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னுடைய யூகம் தெரியல. இல்லைன்னா 6 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரே சமயத்தில் பழுதாகி ஒரே சமயத்தில் அதை எடுத்துக்கொண்டு சென்று பழுது பழுது பார்க்குறாங்கல்ல. பத்திரிகைகளில் இந்த செய்தி வந்தது பாருங்க, அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தா ஒரு 3 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பழைய இடத்துல இருக்கு. எப்படியா காலையில பத்திரிகை செய்தி வந்தவொடனே ராத்திரியா வந்து, அதுவும் எப்போ பகல்ல வந்து அதை மறுபடியும் மறுநிர்மாணம் செய்யல, ராத்திரியில. இப்ப புரியுதா உங்களுக்கு? 27 லட்சம் ரூபாய் டீ காபி செலவு எப்படி வரும்? நைட் டியூட்டி செலவுலாம் இருக்குல்ல, நம்ம அந்த சர்க்காரியா விருது இப்ப சர்க்காரியா விருதுக்கு வந்து பாருங்க எவ்வளவு போட்டி வருது பாருங்க. பகல்ல ஏத்திட்டு வரும்போதுங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனால இரவுனாக்கா சரன்னு போய் உட்காந்து போட்டு வந்துடலாம், நெரிசல் இருக்காது. ஆமா, போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இல்ல அதே மாதிரி எடுக்கும் போதும் அப்படித்தானே எடுத்திருப்பாங்க, இரவுல தானே எடுத்திருப்பாங்க. எடுக்கும் போதும் நெரிசல் இல்லாம சத்தம் இல்லாம எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. மின்மாற்றியை என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இப்படி 10,40,347 எல்லாருக்கும் ஒரே ரேட்ல போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாங்களே, எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் உண்மையிலேயே சப்ளை ஆச்சா, இல்லை மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 10,000, ஒரு உதாரணமாக வச்சுப்போம், 10,000 டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒரு 1000 டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி வச்சுக்கிட்டு செந்தில் வாழைப்பழம் கதை மாதிரி இதான் அந்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி அங்கே கணக்கு காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வரும்போது இன்னொரு இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மரை காமிச்சிட்டு இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எண்ணிக்கை ஆய்வறிக்கை இந்த ஏரியாவில் எண்ணிட்டோம், அடுத்த ஏரியாவுக்கு போகுது. நான் ஒரு காலத்தில் பேங்க்கில் இப்போ நான் வேலை பார்த்தேன் இல்லையா, அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்போ ஒரு கிராமப்புற வங்கி ஒரு கிளையில் இருந்தேன். அப்போ வந்து இந்த மாட்டுக்கு லோன் கொடுப்பாங்க, மாடு வாங்குறதுக்கு லோன் கொடுப்பாங்க கிராம மக்களுக்கு. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், விவசாயத்துறை வேலை அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், மோட்டார் சைக்கிளில் போகும்போது சுந்தரராமன் என் கூட வாங்கலேன், அந்த கடன் ரெக்கவரிக்காக வசூலுக்காக போவோம். ஒரு கிராமமாக போவோம், ஒரு கிராமத்துலேயும் நிறையா அந்த விவசாயிகளுக்கு இல்லை மாடு வளர்ப்பவர்களுக்கு கொடுத்துருப்போம். அது என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா போனோன்னா அந்த அங்கே ஒருத்தர் ஆறுமுகம் அவர்கிட்ட கூப்பிட்டு, அப்போ அவன் மாடு எங்கப்பா இங்கே தான் எங்கே மேய்ஞ்சிட்டு அது பாருங்கள், அந்த கருப்பு கலர் மாடு அது பாருங்கள், அது இருக்கு பாருங்கள், அதை மேய்து பாருங்கள். ரைட், அதிகாரி வந்து என் கூட வந்து ஒரு அடிக்க அடிச்சுப்பார் அவர். அது என்னென்னா இதே அதுக்கப்புறம் சரி ஆறுமுகம் முடிஞ்சு போச்சு, ஏழுமலை 4 தெருவில் ஏழுமலை உன் மாடு எங்கே இருக்குது, இங்கே தான் எங்கே மேய்ஞ்சிட்டு அப்படியே வரும்போது அதுக்குள்ளே இந்த கருப்பு மாடு இருந்தது, ஆறுமுகம் மாடு, இதை விரட்டி விட்ருவாங்க, அது மேடு ஏறி அந்த பக்கம் போய் நிற்கும். அதான் இருக்க இது என்ன ஆறுமுகம் மாடும் கருப்பாக இருந்துச்சு சார். மாடுன்னா 4 கலரில் தான் இருக்கும், இந்த மல்டி கலர்லையா இருக்கும், மாடுன்னா கருப்பு கலரில் இருக்கும், ஏதோ ஒரு 3-4 கலரில் தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஏழுமலையை தாண்டி இன்னும் அந்த பக்கம் சோழமலை மாடு இங்கே தான் எங்கேயா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க. என்ன கலரில் இருக்கும், கருப்பு. அது என்னையா இந்த கிராமத்தில் எல்லாரும் கருப்பு கலர் மாடாவே வாங்குறீங்க சார்? கருப்பு கலருக்கும் எங்களுக்கும் ஒரு ராசி இருக்குது சார், அதனால வாங்கினேன் சார். இப்படி ஒரு மாட்டையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் காமிப்பான் வேற இடத்துல. அதுக்குள்ளே இங்கிருந்து நம்ம மோட்டார் சைக்கிள் சுற்றி கித்தி ரோட்டில் போகிறதுக்குலாம் வயக்காட்டில் நடுவில் இப்படி விரட்டி விட்டுருவோம், அங்கே போய் நிற்கும். அது இதில் என்னன்னா அந்த மாட்டோட காதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் போட்டு பேங்க்ல வந்து போடுவாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காதை அறுத்துருவானுங்க, தொங்கட்டான அறுத்துருவானுங்க. அதான் அந்த சீல் இருக்கிறத அதை அறுத்துருவானுங்க. அப்ப நீங்க நம்பர் வந்து அதே மாடுன்னு எப்படி நிரூபிக்க முடியாது இல்ல? எனக்கு இது வந்து நான் சொல்றது வந்து 1977, 50 வருஷம் ஆக போகுது. நம்ம தமிழ்நாடு இன்னும் மாறல. ஸோ அப்போ மாட்டுக்கு நடந்தது இன்னைக்கு வந்து பேராசிரியருக்கு நடக்குது, மின்மாற்றிக்கு நடக்குது. சந்தோஷம். அடுத்து குணசேகர் ஓமன்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரிங்க. ஒரு 27ஆம் தேதி, இப்போ போன 27ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் கூட்டு எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிற அந்த விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருந்தார். நிதியை வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறாரு. உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு.
இதை வந்து உண்மையான காரணம் என்னன்றதை விட வந்து இப்போது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், நம்ம பாஜக தலைவர் எச் ராஜா கிண்டலாக வந்து சொல்லியிருக்காரு. ஏன் முதல்வர் போகலை அப்படின்னா, எச் ராஜாவுடைய கருத்தை வந்து நம்ம வந்து ஒன்றும் நம்ம எடுத்துக்கல. அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்றதை சொல்கிறோம். அவருக்கு முதல்வருக்கு வந்து வழக்கமாக துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவர் எழுதி கொடுக்கல. தகுந்த நேரத்தில் வந்து துண்டு சீட்டு வராதனால அவர் டெல்லி போக முடியல மீட்டிங்க்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு. அவர் கிண்டல் பண்ணுவார், அது விட்டுரும். அவர் அரசியல்வாதி, அவர் ஏதோ சொல்கிறாரு, அவர் கிண்டல் பண்ணுவார், அது ரைட்டு. நம்ம வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தமிழ்நாட்டு வந்து பேரை வந்து சொல்லவே இல்லைன்றாரு. அது கூட அண்ணாமலையெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. யூபிஏ அரசாங்கத்தில் வந்து 10 முறை பட்ஜெட் வெளியிட்ட போது அதில் 6 முறை வந்து தமிழ்நாடு பேரே பட்ஜெட்டில் இல்லையே. அப்போ யூபிஏல நீங்கள் அங்கமாக வேற இருந்தீங்களே, அங்கமாக இருந்த மன்மோகன் சிங் பீரியட்லேயே வந்து தமிழ்நாடு பேரை சொல்லாமல் இருந்திருக்காங்களே, அப்போது வந்து நீங்கள் எல்லாம் குரல் கொடுக்கல, இப்போ குரல் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி ரயில்வே அமைச்சர் அவர் பேர் என்ன, அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வந்து 77 ரயில்வே ஸ்டேஷன், இவ்வளவு கிலோமீட்டர் இது ரயில் பாதைகள் இதெல்லாம் போட்டிருக்கோம், 6300 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்கோம். அதாவது பணம் ஒதுக்கிட்டோம். 34,000 கோடி வந்து திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் 6000 தமிழ்நாட்டுக்கு இந்த வருடம் 34,000 கோடிக்கு திட்டம் இட்டிருக்காங்க. அதில் 6300 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செய்து இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பேரை சொல்லணும்னா மாநில வாரியாக எல்லா மாநில பேரும் சொல்கிறது இல்லை பட்ஜெட்டில். அது சொல்லலைன்றதுனால ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்க போனால் எத்தனையோ வடநாட்டில் ஆள்ற மாநிலங்களுடைய பாஜக ஆளும் மாநிலங்கள், உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ குஜராத்தோ, இங்கெல்லாம் கூட அந்த பெயர்கள்லாம் சொல்லலை. அதனால் அவங்களுக்கு திட்டங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், அப்புறம் 3500 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை துறையில் கொடுத்துருக்கோம் அவரும் பேசியிருக்காரு. இந்த ஜிதேந்திர சிங் ஒரு அமைச்சரும் வந்து பேசினார். இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி 2000 ஏக்கர் எங்களுக்கு நிலம் நீங்கள் கொடுக்கணும் ரயில்வே துறைக்கு. நீங்கள் இது வரைக்கும் 879 ஏக்கர் தான் வந்து நீங்கள் வந்து நிலம் அடையாளப்படுத்திருக்கீங்க. அவருக்கு புரியல, அவ்வளோதாங்க வாங்க முடிஞ்சது. இல்லைங்க தெரியல, அவங்க வேற எதனா சதுரம் வட்டன்ற பேர்ல உள்ள வந்து கேட்டு அவ்வளவுதான் நாங்க வாங்க முடிஞ்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வாங்கி தர்றோம். நாங்க என்ன சொன்னா நீங்க வந்து வேற யாரையும் நினைக்கூடாது. அரசு, நான் சொல்றது தமிழக அரசு, நீங்க வேற எதையாவது நினைச்சிடாதீங்க. நினைக்கிற மாதிரி வருது. இல்ல நீங்க ஏதாவது அப்படியே ரவுண்டா சதுரமா செவ்வகமா எல்லாம் நினைக்காதீங்க. வாங்கி கொடுக்க முடிஞ்சது. இப்ப இதான் வாங்கியிருக்கோம். நாங்க பொறுமையா இருங்க, நாங்க பார்த்து சரியா வாங்கி தந்துடுறோம். 2000 ஏக்கரை வந்து நீங்க 879 தான். இதில் இன்னொரு தமாஷ் வந்து தனுஷ்கோடி டு ராமேஸ்வரம் வந்து இப்போ மத்திய, அதாவது இவர்களுடைய பாஷையில் ஒன்றிய அரசு வந்து 17 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு புதிய ரயில் பாதை வந்து அது வந்து அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேணாம், இதை ட்ராப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருக்கு. முக்கியமான பாதைங்க. நம்ம தனுஷ்கோடியை பற்றி பேசியிருக்கோம். அதாவது இப்போது இருக்கும் ஒரு பாதை அடிக்கடி பழுதாகி விடுகிறது. அந்த இப்போ கூட அந்த ஒரு பெரிய அந்த தூக்கு பாலம் வந்து கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு முந்தா நேற்று தான் நினச்சி அதுக்கு ஒரு பெரிய விழா மாதிரிலாம் கொண்டாடி இருக்காங்க. மிக சிறந்த உழைப்பு. ஒரு இணையாக ஒரு இன்னொரு ரயில் பாதை, ஒரே ரயில் பாதை நம்பி இருந்தால் அது திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த பகுதியே துண்டாடப்படுகிறது. அதுக்காக அந்த 17 கிலோமீட்டருக்கு மத்திய அரசு ஒத்துக்குது, மாநில அரசு வேணாம் ட்ராப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மத்திய அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் நிதி ஆயோகுக்கு போகலன்றது வந்து தமிழ்நாடு பேரே சொல்லலை, தமிழ்நாடு வந்து நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு. இப்போ சரி, போன வருஷம் நிதி ஆயோகு போகிறதுக்கு என்ன சொன்னார்னா, அப்போ நான் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நான் போயிட்டேன், அதனால் வர முடியலன்ட்டாரு. அதுக்கு முதல் வருஷம் என்னுடைய தந்தைக்கு வந்து திதி, கலைஞர் ஐயா அவர்களுக்கு வந்து திதி தேவசம்னு சொல்லுவாங்க, திதி, அதனால் வந்து வர முடியலன்னாரு. ஆக 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து நீங்கள் நிதி ஆயோகுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து உட்கார்ந்துக்கிட்டு விமர்சனங்களை தாராளமாக ஒன்றிய அரசை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், அதுதான் எதிர்பார்க்குறோம். அதை பண்ணி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வாங்க. விமர்சனம் பண்ணி கேள்வி கேட்டு இப்போ முதலமைச்சர் பிரதமரை நாங்கள் ஏன் எதிர்க்கணும்?
நீங்கள் பற்றி சண்டையை முட்டி முடியுங்க. நாங்கள் ஏதோ அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் சுமூகமாக கை கோக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் வந்து நேருக்கு நேராக உட்காந்து யுத்தம் போடு சத்தம் போடுன்றீங்க, நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அப்போ நீங்களே கேள்வி யாரையோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு யாரோ ஒரு கேள்வி கேட்டாரு குணசேகரன் ஓமன்லேருந்து, அது என்ன வந்து நீங்கள் என்ன இப்போ என் வாயில ஒரு பதில் பிடுங்குறீங்க. அப்போ முதலமைச்சர் வந்து அண்டர் கிரவுண்டில் அங்கே பிஜேபியோட ஒரு கேட்குறாரு இல்லைங்க, அது வந்து கை கோக்குறாரு. அந்த பயத்தில் தான் அங்கே போனால் வந்து ஏதாவது வாய் உதறிட போகுது, கேள்வி கேட்டு ஏதாவது சிக்கலாயிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு தான் போலையாங்கிற மாதிரி அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு. நமக்கு அது தெரியல, இருக்கலாம், அவருடைய யூகம் சரியா இருக்கலாம்.